அரசு சரியா செயல்படணும், 5 ஆண்டுகள் போகணும் அப்படின்னா மத்திய அரசினுடைய அனுகிரகம் வேணும். சப்போர்ட் ஏதாவது இருந்தாதான் சில பிரச்சனைகள்லாம் இல்லாம ஃபண்டு ஃப்ளோ இருந்து கரெக்டா போக முடியும். ஸோ தாவேகா இது வரைக்கும் பாஜகவை எதிர்த்தோ அல்லது சில விஷயங்கள் முரணாகவோ செய்யல அப்படிங்கறத வச்சு இவங்க அணுகுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படியாவது எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி மத்திய அரசோட ஆதரவு தேவை அப்படின்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். தேவையில்லாம அவங்களோட உட்காந்து தகராறு பண்ணிருக்காதீங்கன்னு சொல்றேன். என்ன அப்ப வாய்க்கா தகராறா? நமக்கு அவங்களுக்கும் எதுவா இருந்தாலும் சட்டப்பூர்வமா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நைனா நாகேந்திரன் ஒவ்வொரு தினம் டெய்லி அறிக்கை விடுறாரு, திட்டுறாரு. நான் சொல்றேன், நான் இப்போ சட்டப்பூர்வமா உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியில அந்த அப்போர்ஷன்மெண்ட் இருக்கு, ஒவ்வொன்றும் அந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்முலா இருக்குது. இதை எந்த ஒரு மத்திய நீனா எதிர்கட்சி என்னை எதிர்த்து பேசி நிற்கிற, வந்தே மாதிரம் பாட மாட்டேன்ற, அப்போ இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த டெவல்யூஷன் ஃபண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிதானே ஃபண்ட் இருக்கு, எஜுகேஷன் ஃபண்ட் நிறுத்தி வச்சிருக்கீங்க. பாருங்க, மறுபடியும் அதை இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த சமக்ர சிக்ஷா நிதி அப்படின்றது வாயில கூட வரமாட்டேங்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கீம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது உங்க வீட்டுல நாங்க டாய்லெட் கட்டறதுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்றேன். நான் டாய்லெட்லாம் கட்ட மாட்டேன், நான் சொம்பு தின்னு தோப்புக்கு தான் போவேன், எனக்கு காசை கொடுனா கொடுப்பாங்களா? அந்த மாதிரி இது ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க மத்திய அரசாங்கத்தில். இந்த ஸ்கீமை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான நிதியை கொடுக்குறோம். அப்ப அந்த 5000 கோடி ரூபாய் வாங்கி சமூக சிக்ஷால என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா 2 பேரும் இணக்கம்னு ஒத்துக்கலாமா? இணக்கம்னு கிடையாது, நம்ம ஊர் ஸ்கூல தானே அப்கிரேட் பண்ண போறீங்க நீங்க. இப்போ திமுக அதை செய்யலையே, அதை தான் நான் சொல்ல வரேன். இதுதான் தேவையில்லைன்னு சொல்ல. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, மத்திய அரசோட ஆதரவு இருந்தாதான் அப்படின்னு. ஆதரவு இல்லாம எதிர்ப்பு நிலை எடுத்துக்கினே அவங்க 1000 ரூபாய்லாம் கொடுத்தாங்கல்ல. அதனால நீங்க அவங்களோட அஹாஹாஹா நீங்க சொல்றதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு போனாலும் அவசியம் கிடையாது. சட்டப்படி என்ன இருக்கோ அதை நாங்க செய்யறோம், அதை நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. அது இல்லைன்னும் போதுதான் சிக்கல் வருது வச்சுக்கோங்க.